பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். இங்க ராஜியும் கதிரும் ரூம்ல பேசிட்டு இருக்கும்போது, ஆமா, நம்ம மேல பரோட்டா சாப்பிட்டுட்டு இருந்த விஷயம் அப்பாக்கு எப்படி தெரிய வந்தது? அப்பா தான் சாப்பிட்டுட்டு அப்பவே கணக்கெழுத போயிட்டாரே, இந்த விஷயத்த யார் சொல்லியிருப்பா அப்படின்னு கதிர் கேட்க, உடனே ராஜி கதிர்கிட்ட, இந்த விஷயத்தையும் வேற யாரு சொல்லியிருப்பா? நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மேல வந்து பார்த்தது தங்கமயில் அக்கா தானே. தங்கமயில் அக்காவால எந்த விஷயத்தையும் மறைக்கவே முடியாது. முதல்ல மாமா கிட்ட போய் சொல்லணும் தான் நினைப்பாங்க. அதே மாதிரி நம்ம மாடியில பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்த தங்கமயில் அக்கா தான் இந்த விஷயத்த பாண்டியன் மாமா கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதாவது பரவாயில்ல, ஆனா நான் டியூஷன் எடுக்க போற விஷயத்த அத்தை தான் முதல்ல பாண்டியன் மாமா கிட்ட சொல்லி புரிய வச்சு பர்மிஷன் வாங்கி கொடுக்கணும்னு, இந்த விஷயத்த தங்கமயில் அக்கா யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். எப்பயும் போல தங்கமயில் அக்கா மட்டும் பாண்டியன் மாமா கிட்ட சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். வீட்டில் வந்து பாண்டியன் மாமா பெரிய பிரச்சனையே பண்ணிடுவாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு கதிர் ராஜி கிட்ட, ஏற்கனவே நீ வீட்டில் வச்சு டியூஷன் எடுத்த விஷயத்த நீ சொல்றதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட போட்டு விட்டதே தங்கமயில் அண்ணி தானே. அப்புறம் அவங்க முன்னாடி எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பேசுற? அவங்க அப்படிதான்னு தெரிஞ்சா நீ தான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும் ராஜி. முதல்லயே அம்மா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட பேச சொல்லியிருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் இது தங்கமயில் அன்னைக்கு வேற தெரிஞ்சிருக்கு, இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கதிர். இங்க வீட்டுல உள்ள எல்லாருமே நினைக்கிற மாதிரியே மறுபடியும் தங்கமயில் தன்னுடைய குணத்தை மாத்திக்காம, தன்னுடைய வாயை அடக்காம அங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த வழியா பாண்டியனை பாக்குறாங்க. ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர வழியில பேசிட்டே வரும்போது எப்பயும் போல தங்கமயில் ஒன்று ஒன்றா பேச ஆரம்பிக்கிறாங்க. என் தங்கச்சி படிச்சு முடிச்சிட்டா, அதுக்கு மேல அப்பா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்க பாண்டியன், ஆமா தங்கமயிலு, நீ தான் நிறைய படிச்சிருக்கியே, உனக்கு வேலைக்கெல்லாம் போய் சம்பாதிக்கணும்னு ஆசை இல்லையாமா அப்படின்னு கேட்க, ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க தங்கமயில். அதுக்கு தங்கமயில் பாண்டியன் கிட்ட, இல்லமாமா, எனக்கு வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்கே வீட்டில் உள்ள எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கணும், அதனால தான் எனக்கு வேலைக்கு போகலாம் ஆசை இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. எங்க நான் வளரிட்டேனா? நான் நீங்க நினைச்ச மாதிரி பெரிய படிப்பெல்லாம் படிக்கல, ஏதோ 10 12 தான் முடிச்சிருக்கேன் அப்படின்ற விஷயம் பாண்டியன் மாமாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேசுறத நிப்பாட்டிடுறாங்க. ஆனாலும் பாண்டியன் ஒன்று ஒன்றா கேள்வி கேட்ட உடனே இங்க ராஜி கூட தான் காலேஜுக்கு போயிட்டே அங்க படிக்கிறது மட்டும் இல்லாம வேலைக்கும் போய் டியூஷன் எடுத்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு உளறி தள்ளின உடனே பாண்டியனுக்கு புரிய வருது. ஆமா தங்கமயிலு, நீ என்ன சொல்ல வர? ஏற்கனவே ராஜி வீட்டில் வச்சு டியூஷன் எடுத்தது தான் நான் தான் வேண்டான்னு சொல்லி நிறுத்திட்டேனே. அப்புறம் ராஜி ஏதோ டியூஷன் எடுக்க போறான்னு சொல்றியே, கொஞ்சம் விவரமா சொல்லுமா. வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கோமதி இப்பெல்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்றதே இல்லை. நீயாவது தெள்ள தெளிவா அங்க என்ன நடக்குது அப்படின்றத சொல்லி புரியவை அப்படின்னு சொன்ன உடனே வேற வழி இல்லாம, அப்ப கோமதி அத்தையும் பாண்டியன் மாமா கிட்ட எதுவுமே சொல்லல போல, ராஜியும் டியூஷன் எடுக்க போறத சொல்லாம தான் இருந்திருக்கா. வளர்னதே வளரணும், உண்மை எல்லாத்தையும் பாண்டியன் மாமா கிட்ட பேசாம சொல்லிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்ச தங்கமயில், மன்னிச்சிருங்க மாமா, வீட்டில் உள்ளவங்க இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நினச்சிருந்தாலும் நானாவது உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ராஜி இப்போ மறுபடியும் ஒருத்தவங்களோட வீட்டுக்கே போய் டியூஷன் எடுக்க போகிறது உண்மைதான். ஆனால் கோமதியத்தை உங்ககிட்ட பக்குவமாக எடுத்து சொல்லி நானே உங்கள் பாண்டியன் மாமாக்கு புரிய வைக்கிறேன். அதுக்குள்ள வேற யாரும் வாய் திறக்க வேண்டாம்னு சொன்னாங்க. நீங்க என்னவோ நல்ல மனசோட ராஜி டியூஷன் எல்லாம் எடுக்க வேண்டாம், ஒழுங்கா படிச்சா மட்டும் போதும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க நல்ல மனசு அவங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குதே. அதனாலதான் ராஜி கதிருக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா டியூஷன் எடுத்தே ஆகணும்னு மீனா கூட சேர்ந்து எல்லா ஏற்பாடையுமே பண்ணிட்டு வந்துட்டாங்க. உங்ககிட்ட நான் நேத்தே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி உண்மையெல்லாம் சொல்றதுனால எல்லாரும் என்னை ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. யார் கூடயும் என்னை சேர்த்துக்காம ஒதுக்கியும் வைக்கிறாங்க. அதனாலதான் மாமா உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லவே கூடாதுன்னு எவ்வளவோ வாயடக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் இப்படி உளறிட்ட மாமா. ராஜி இன்னைக்கு கூட தயவு செஞ்சு மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாதீங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. ஆனா இப்ப பாருங்க, ராஜியும் மீனாவும் என் மேல கோவிச்சுக்க போறாங்க. இதை சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். நீங்களாவது என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தை போடுறாங்க தங்கமயில். உடனே பாண்டியன், அட என்னம்மா தங்கமயில், நீ இந்த வீட்டோட மருமகளா வர நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, நீ என்ன பெரிய தப்பு செஞ்சிட்டேன்னு உன்னை நான் மன்னிக்கிறதுக்கு? தப்பு செஞ்ச எல்லாரும் வீட்டில் சந்தோஷமா இருக்கும்போது நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்குற பாத்தியா? உன் நல்ல குணம் வேற எந்த மருமகளுக்குமே வராதுமா. வர வர கோமதி வீட்டில் நடக்கிற எதையும் என்கிட்ட சொல்றதும் இல்லை, நான் சொல்ற பேச்சை கேட்கறதும் இல்லை. மீனாவுக்கும் ராஜிக்கும் ரொம்ப இடம் கொடுக்கறதுனால தான் நான் சொல்ற எதையும் ராஜியும் மீனாவும் காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க.
வீட்டில் டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ராஜி இவ்வளோ தைரியமா மீனா கூட சேர்ந்துட்டு டியூஷன் எடுக்க ஏற்பாடெல்லாம் செய்யறது சரியே கிடையாது. வீட்டில் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சு இந்த ராஜி பிள்ளைக்கு கொஞ்சம் புரிய வச்சாதான் மற்றவங்களுக்கும் நான் என்ன சொல்ல வரேன்றது புரிய வரும் அப்படின்னு ரொம்பவே கோவமா போன பாண்டியன் வீட்டுக்கு போன உடனே ஏமா ராஜி அப்படின்னு கூப்பிடுறாரு. இங்க ராஜி என்னமாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி தண்ணி எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏமா ராஜி, நீ டியூஷன் எடுக்க போகிற விஷயம் இங்கே தெருவெல்லாம் தெரியுது. ஆனால் நீ எடுக்க போகிற விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ டியூஷன் எடுக்க வேண்டான்னு நான் சொன்னதுக்கு அப்புறமாவும் நீயே ஒரு முடிவெடுத்து டியூஷன் எடுக்கலான்னு நினைக்கிறப்ப இந்த வீட்டில் நீயும் கதிரும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. என் பேச்சு மீற யாரும் எனக்கு தேவையும் இல்லை. இந்த கதிர் தான் என் சொல் பேச்சை கேட்கலனா இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமகளாக இருக்கிற நீயாவது என் சொல் பேச்சை கேட்டு நடக்கலாம்ல. நேத்து என்னடானா இங்கே கோமதி எல்லாருக்கும் சமைச்சு வச்சதை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் யாருக்கும் தெரியாம அங்கே மொட்டை மாடியில் எல்லாரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு பரோட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்படி வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனாலும் தன்னுடைய பணத்திமிரை காட்டுறதுக்காக வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாம கதிர் வாங்கிட்டு வந்து உங்க எல்லாருக்கும் கொடுத்தான்ல, அதுதான் தப்புன்னு சொல்றேன். இப்போ என்னடானா புதுசா மறுபடியும் டியூஷன் ஆரம்பிக்க போறேன்னு வேற கிளம்பிட்டியா? இந்த விஷயத்த உங்க அத்தை கோமதி கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே. இந்த வீட்டோட தலைவர்னு இருக்கிறனா இந்த வீட்டில் நடக்கிற எதையுமே தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நீங்க எல்லாருமே நினைக்கிறீங்களா அப்படின்னு பாண்டியன் ரொம்பவே கத்த ஆரம்பிக்கிறாரு. உடனே ராஜி, இல்லை மாமா, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அதனால தான் கோமதி அத்தை கிட்ட சொல்லி உங்ககிட்ட பக்குவமாக எடுத்து சொன்னேன். ஆனால் அத்தையும் சொல்லலை போல. நீங்கள் சொன்ன உடனே வீட்டில் நான் டியூஷன் எடுக்கிறதே விட்டுட்டேனே. உங்கள் பேச்சை மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டேன் மாமா அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க ராஜி. அந்த பக்கம் கரெக்டாக மீனா வந்த உடனே இங்கே பாண்டியன் மீனா கிட்ட, ஏமா மீனா, இது எல்லாமே உன்னோட ஏற்பாடு தானா? இப்போ ராஜி வேலைக்கு போய் சம்பாரிச்சு நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கலன்னு யாருமா உனக்கு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ண சொன்னது? நீ வேலைக்கு போகிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. மருமக வேலைக்கு போய் தான் குடும்பத்தை நடத்துகிறான்னு அக்கம் பக்கத்தில் பேசுறதெல்லாம் பத்தாதா? அதெல்லாம் விட்டுட்டு இப்போ ராஜி வேற வீடு வீடாக போய் கண்டிப்பாக டியூஷன் எடுத்தே ஆகணுமா? இதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் நீ ஏமா செஞ்சு கொடுக்குற மீனா? இங்கே தங்கமயிலும் உங்களை மாதிரியே நிறையா படிச்சிருக்கு. ஆனால் வீட்டில் உள்ளவங்களை கவனிக்கிறதுக்காக வேலைக்கு போகாமல் வீட்டு வேலை எல்லாத்தையுமே தங்கமயில் இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்காங்க. இப்படிப்பட்ட மருமக தான் இந்த வீட்டுக்கு தேவையை தவிர்த்து என் பேச்சை மீறி வெளியில் போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற யாரும் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்திட்டு, என் கோமதி, நீ கூட இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லலைல்ல. அப்போ வீட்டில் நடக்கிற விஷயத்த நான் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது? தங்கமயில் மட்டும் வீட்டில் நடக்கிறத என்கிட்ட சொல்லலைன்னா ஒன்றுமே தெரியாம நான் கடை வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்க லாக்கி அப்படின்னு ஆயிரும் போலையே. நான் கடைக்கு மட்டும் இல்லை, வீட்டோட தலைவரும் நான் தான். எந்த முடிவு எடுக்கணும்னாலும் அந்த முடிவை நான் தான் முதல்ல எடுக்கணும். நீங்களாம் ஒரு முடிவு பண்ணிட்டு இந்த வீட்டில் செய்யலாம்னு நினச்சிங்கன்னா அப்புறம் இந்த வீட்டில் உங்கள் யாருக்கும் இடம் இல்லாமல் போயிடும். முதல்ல அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கோமதி, என்னங்க நீங்கள், பாவம் ராஜி எப்படி அழுகிறா பாருங்க. நீங்கள் பேசும்போது கொஞ்சம் மெதுவாக பேசக்கூடாதா? ராஜி ஏற்கனவே இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டா. நான் தான் உங்ககிட்ட சொல்ல இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஆமாம் என் மயிலு, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த ஏன் இப்படி முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போய் சொல்லணும்னு நினைக்கிறேன்? உன்னால் பாரு, பாவம் கடைக்கு கிளம்பும்போது தேவையில்லாத டென்ஷன் மட்டும் இல்லாமல் ராஜியும் மீனாவும் அழுதுட்டு நிற்கிறாங்க அப்படின்னு கோமதி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே பாண்டியன், என் கோமதி, அப்படி மயில் என்ன தப்பு பண்ணுச்சு? வீட்டில் நடந்த விஷயத்த நீ சொல்லலை, ஆனால் எனக்கு எல்லா விஷயம் தெரியணும்னு நல்ல மனசோட தானே தங்கமயில் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா. இதில் என்ன தப்பு இருக்குது? அது மட்டும் இல்லை, படித்த எல்லாரும் வெளியில் போய் வேலை பார்த்து சம்பாதிக்கணுன்ற அவசியமும் இல்லை. தங்கமயில் மாதிரி குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அடக்க உடக்கமாக இருந்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாண்டியன் மீனாவையும் ராஜீவும் கூப்பிட்டு, நம்ம வீட்டுக்கு வந்த மூத்த மருமக தங்கமயில் எப்படி பொறுப்பாக நடந்துக்கிறான்னு கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நீங்களும் நடந்துக்கோங்கம்மா. இப்படி தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பி போகிறாரு. இன்னொரு பக்கம் கோமதிக்கு இங்கே தங்கமயில் மேலே ரொம்பவே கோவம் வருது. ஆனாலும் இந்த தங்கமயில எவ்வளோதான் திட்டுறது, ஒதுக்கி வச்சாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. என்ன சொல்லியும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு அமைதியாக போயிடுறாங்க. இங்கே ராஜி கிச்சனில் கோமதி கூட நின்று ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே போன கதிர், பாத்தீங்களாமா அப்பா எப்படி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போறாருன்னு. ராஜி அப்படி பெரிய தப்பு என்ன பண்ணிட்டா? எனக்கு உதவணும்னு சொல்லியும் அவ படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கலனாலும் ஏதோ பார்ட் டைம் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறா. இதுல என்னமா தப்பு இருக்கு? என்னவோ
படிச்ச பொண்ணுங்க யாரும் சம்பாதிக்கவே கூடாது. இங்க தங்கமயில் அண்ணி மாதிரி வீட்டோட தான் இருக்கணுன்ற மாதிரில அப்பா பேசிட்டு போறாரு. இதெல்லாம் இந்த காலத்து நடைமுறைக்கு சாத்தியமாகுமாமா? எவ்வளோ சொன்னாலும் அப்பா புரிஞ்சுக்க போறதே கிடையாது. இங்க தங்கமயில் அண்ணி என்னடானா வீட்ல நடக்கிற விஷயத்த கொஞ்சம் கூட வாயில வச்சுக்காம எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லி ஒண்ணு ஒண்ணா போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நைட்டு எல்லாரும் சந்தோஷமா மேல நின்று பேசிக்கிட்டு 2 3 பரோட்டாவை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதை கூட போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம சரவணன் அண்ணனை அதை சாப்பிட விடாமையே கீழே கூப்பிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் என்னமா பழக்கம்? தினமும் நீங்களும் அண்ணியும் சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்ற நாங்க ஒரு நாள் ஆசைப்பட்ட மாதிரி வெளியில போய் சாப்பிட்றதோ இல்ல வெளியில உள்ளதை வாங்கி சாப்பிட்றதோ என்னமா தப்பு இருக்கு? நாங்க எல்லாரும் எதை செஞ்சாலும் மாமாவுக்கு தெரியாம செய்யறது பெரிய தப்பு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னைக்குதான் தங்கமயில் அண்ணி நம்ம மனசெல்லாம் புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்றாரு கதிர். இங்க தங்கமயிலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னதான் மாமா ராஜியை திட்டினாலும் வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் என்ன புகழ்ந்து பேசிட்டாரு. ராஜியும் மீனாவும் எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. எங்க போனாலும் என்னை கூட கூப்பிட்டு போக மாட்டாங்க. அத்தை கூட என்னை தள்ளி வச்சு தான் பார்ப்பாங்க. ஆனா மாமாவுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ன செஞ்சாலும் அதை சரின்னு சொல்றாரு. இந்த வீட்டில் 3 மருமக இருந்தாலும் பாண்டியன் மாமா என்னதான் நல்ல மருமகன்னு சொல்லியிருக்காரு. என் மனசு பாண்டியன் மாமாக்கு மட்டும்தான் புரியுது. ஆனா மற்ற எல்லாருமே நான் என்னவோ இந்த விஷயத்த பாண்டியன் மாமா கிட்ட சொல்லிட்டேன், ராஜ்யவும் மீனாவையும் போட்டு கொடுத்துட்டேன்னு கண்டிப்பா என்னை திட்ட போறாங்க. அவங்க முன்னாடிலாம் போய் நிக்கிறத விட பேசாம ரூம்லயே இருந்துடலாம் அப்படின்னு பாண்டியன் பேசின பேச்செல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க தங்கமயில். இங்க கதிர் ராஜியை கூப்பிட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ செய். மேற்கொண்டு அப்பா என்ன பேசினாலும் நான் பார்த்துக்கிறேன். இல்லை அப்பா சொன்னது சரிதான் நீயும் நினச்சனா பேசாம உன் காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீ மீனா அண்ணி மாதிரியே கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு நல்ல வேலைக்கு போகலாமே ராஜி அப்படின்னு கதிர் ரொம்ப ஆறுதலா ராஜி கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதுக்கு ராஜி, நான் எந்த வேலைக்கும் போகல கதிர். இப்ப பாத்தியா தங்கமயிலக்கா இப்படி நம்மளை பத்தி பொண்ணு ஒன்னா போட்டு கொடுக்குறாங்க. ஆனா பாண்டியன் மாமா தங்கமயிலக்கா தான் நல்ல மருமகன்னு எல்லாரும் முன்னாடியும் பெருமையா பாராட்டி பேசிட்டு போறாரு. ஆனா வேலைக்கு போற மீனாக்காவையும் படிச்சுட்டு இருக்க என்னையும் எப்படியெல்லாம் பேசுறாரு பாத்தியா? மாமா பேசுறதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கதிர் ராஜி கிட்ட, அதுக்காக படிச்சுட்டு தங்கமயில் அண்ணி மாதிரி வீட்லயே இருக்கலான்னு பாக்குறியா? அதெல்லாம் முடியாது. உங்க அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நீ ஐஏஎஸ்க்கு படிச்சு காட்டணும். நீயும் படிச்சு முடிச்சு ஒரு நல்ல பதவியில இருந்தனா எனக்கு மட்டும் இல்ல நம்ம குடும்பத்துக்கே பெருமை தானே. அப்ப இப்படியெல்லாம் பேசின எங்க அப்பா உன்னையும் கண்டிப்பா பாராட்டி தான் பேசுவாரு. அப்பா பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காம நீ பாட்டுக்கு காலேஜ்ல போய் படி ராஜி. உனக்காக சம்பாதிக்க நான் இருக்கேன். எப்பயுமே எனக்கு உறுதுணையா நீ இருக்க, அது போதும். அது மட்டும் இல்ல, பிடிக்காம தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் உன் கூட வாழ்கிற வாழ்க்கையை நான் ரசித்து தான் வாழ்கிறேன் அப்படின்னு தான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே ராஜி கிட்ட கதிர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இங்கே ராஜியோட முகம் செவக்குது, ரொம்பவே வெக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ராஜி இங்கே கோமதிக்கிட்டேயும் கதிர்கிட்டையும் சொல்லிட்டு காலேஜுக்கு கிளம்பி போகிறாங்க. ஆனாலும் இங்கே கதிர்க்கு தங்கமயில் மேலே ரொம்பவே கோவம் வருது. என்னதான் சொன்னாலும் தங்கமயில் அண்ணி மறுபடியும் தேவையில்லாத விஷயத்துல தலையிடுறாங்க. எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறாங்களே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வந்த தங்கமயில் கதிரை பார்த்து, என்ன தம்பி சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு காலையில நான் தான் இட்லி எல்லாம் பண்ணேன். சாப்பாடு நல்லா இருந்ததா? அது மட்டும் இல்ல, ஆமா நீங்க காலேஜுக்கு போகலையா? ராஜி காலேஜுக்கு போயிட்டாளே அப்படின்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க உடனே கதிர் தங்கமயில் கிட்ட, நானும் உங்ககிட்ட பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்கள் செஞ்சு வச்ச சாப்பாடெல்லாம் ரொம்ப ருசியாக இருந்தது. நானும் சாப்பிட்டேன். காலேஜுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொன்னேன்ல. இன்னைக்கு உங்களால் ராஜியும் மீனா அண்ணியும் இங்கே அப்பா முன்னாடி எவ்வளோ அழுதாங்கன்னு பார்த்தீங்களா? அம்மா அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டிய விஷயத்த நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நீங்கள் என்னதான் மூத்த மருமகளாக இருந்தாலும் மூத்த மருமகளுக்கு உண்டான வாயடக்கம் உங்ககிட்ட இல்லையே. எப்போ பார்த்தாலும் வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதை போய் அப்பா கிட்ட சொல்லி தேவையில்லாமல் பிரச்சனையை தான் உண்டு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் செய்கிறது எதுவுமே சுத்தமாக சரியில்லை. உங்களை என் அண்ணின்ற உரிமையில் இவ்வளோ மரியாதையாக நான் நடத்திட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் நேற்று நைட் என்னடானா அங்கே வெளியில் வாங்கி சாப்பிட்றது பெரிய தப்புன்னு அப்பா கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டீங்க. அப்புறம் மறுபடியும் காலையில் ராஜி சொல்ல வேண்டான்னு சொன்ன அந்த டியூஷன் விஷயத்த அப்பா கிட்ட முன்கூட்டியே சொல்லி வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை உங்களால் மட்டும்தான் வருது.
பாவம் ராஜி, அவ படிப்பையும் பார்த்துக்கிட்டு அவ டியூஷனையும் எடுக்கணும்னு நினைக்கிறா. ஆனா நீங்க எல்லாத்தையும் தடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்களும் படிச்சிருக்கீங்கல்ல, படிச்ச யாரும் இப்படி செய்யவே மாட்டாங்களே அண்ணி. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கதிர் சொன்ன உடனே இங்க தங்கமயில், என்ன தம்பி என்ன பேசுறீங்க? நான் அண்ணி, அதனால எனக்கு மதிப்பும் மரியாதையும் நீங்க தரணும். ஆனா நீங்க அண்ணின்னு கூட பார்க்காம இப்படி என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாம எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுறதும் செய்யறதும் ரொம்ப தப்பு தம்பி. உங்களை பத்தி உங்க அப்பா கிட்ட போட்டு கொடுக்கறது என்னோட வேலை இல்ல. வீட்டில் நடக்கிற விஷயத்த தான் நான் மாமா கிட்ட எடுத்து சொன்னேனே தவிர்த்து வேற எந்த தப்பும் நான் செய்யலையே. நீங்க என்னவோ நான் தப்பு செஞ்ச மாதிரி என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. மாமாவுக்கு தெரியாம எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? மாமாவே நான் செஞ்சது சரிதான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் நீங்க ஏன் கதிர் தம்பி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு தங்கமயில் எப்பயும் போல தன்னுடைய முகத்தை ரொம்ப பாவமா வச்சுக்கிட்டு இங்க கதிர்கிட்ட சொல்லவும் இங்க கதிர்க்கு ரொம்ப கோவம் வருது. என் பொண்டாட்டி ராஜி அழுதுட்டு போறா, இவங்க என்னடானா நான் செஞ்சது சரிதான் தப்பே இல்லைன்னு மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களால வீட்ல பிரச்சனை வரதை பத்தியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அண்ணி வேணும்னு தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்னு கோவமான கதிர், நீங்க என் அண்ணின்ற ஒரே காரணத்துக்காக நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்தா ரொம்ப ஓவரா தான் போறீங்க. நீங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லையே. நீங்க என் அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக எங்க எல்லாரையும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களா? இதுல நீங்க செய்யறது தான் சரின்னு மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன், என் விஷயத்துலயும் ராஜி விஷயத்துலயும் நீங்க தலையிடவே கூடாது. இன்னும் மறுபடியும் அப்படி ஏதாவது செஞ்சு உங்களால என் பொண்டாட்டி ராஜி அழுதானா அப்புறம் அண்ணின்னு கூட பார்க்க மாட்டேன். புரியுதா என்ன உங்களுக்கு அப்படின்னு கோவமா சொல்லிட்டு நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் அண்ணி அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு கதிர். கதிர் இப்படி பேசுனதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியான தங்கமயில், என்னது இது கதிர் தம்பி என்னோட சின்னவர், ஆனா என்ன ரொம்பவே மரியாதை இல்லாம பேசிட்டு போறாரு. என் மனசை புரிஞ்சுக்காம நான் தான் தப்பு பண்ணேன்னு நிக்க வச்சு இப்படி பேசிட்டு போறாரு. அது மட்டும் இல்ல, ராஜி அழுததுக்கு காரணம் பாண்டியன் மாமா தானே. ஆனா நான் என்னவோ செஞ்ச மாதிரி என்ன இப்படிலாம் பேசிட்டு போறாரே. வர வர மூத்த மருமகன்ற மரியாதையை இந்த வீட்டில் உள்ள யாரும் எனக்கு கொடுக்கவே மாட்டிக்கிறாங்க அப்படின்னு ராஜிக்காக கதிர் பேசின பேச்சால ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க தங்கமயில். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.